சிபிஐயின் சாயம் வெளுத்து விட்டது. இன்று டெல்லி கோர்ட் சிபிஐ பிடிச்சு வெளுத்து வாங்கிருச்சு. ஆமாம், ஆம் ஆத்மி கட்சி தலைவர் கேஜ்ரிவால் மீதும் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா மீதும் மதுபான கொள்கை வகுத்ததில் ஊழல் செய்ததாக கூறி ஜெயிலில் அடைக்கிறது ஒன்றிய அரசின் கீழ் இயங்கும் சிபிஐ. சிபிஐ இப்படி எதிர்கட்சிகள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்களின் வீடுகளில் ரெய்டு விடுவதும் உடனே ஊடகங்கள் அவர்களெல்லாம் ஊழல்வாதிகள் என்று பிரச்சாரம் செய்வதும் அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து நடந்து வருகிறது. இது எந்த தேசிய கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இப்படித்தான் நடக்கிறது. இப்படி ஒரு ரெய்டு விட்டுட்டு யாராச்சும் அரெஸ்ட் பண்ணிட்டாலே மக்கள் அவங்கள ஊழல்வாதின்னு நம்பிடுறாங்க. இது அப்போதைக்கு ஆட்சியில் இருக்கும் ஒன்றிய அரசுக்கு பிற கட்சிகளை நெருக்குவதற்கும் பிற கட்சி எம்எல்ஏக்களை தங்கள் கட்சியில் இணைப்பதற்கும் பயன்பட்டு வந்தது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் கேஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது இந்தியா நாடே அதிர்ச்சியானது. அவர் நிச்சயம் எதுவும் செஞ்சிருக்க மாட்டாரு, நல்லவர்னு எல்லோருக்குமே தெரியும். ஆனால் ஊடகங்கள் திரும்பி திரும்பி அவர் ஊழல்வாதின்னு சொல்லி அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிக்க பார்த்தாங்க. நீதிமன்றங்களும் யாரையாச்சும் ஊழல்வாதின்னு சொல்லிட்டா போதும், அவங்க முதலமைச்சர் பதவியில நீடிக்க கூடாது, அமைச்சர் பதவியில நீடிக்க கூடாது அப்படின்லாம் தீர்ப்பு சொல்ற அளவுக்கு நாட்டில் நிலைமை இருந்துச்சு. இன்றைக்கு உயர்நீதிமன்றம் இவர்கள் யாரும் குற்றமற்றவர்கள், நிரபராதிகள் அப்படின்னு சொல்லி விடுவிச்சிட்டாங்க. அத்தோட நிக்கல, இந்த கேஸ் போட்ட சிபிஐ அதிகாரி யாரு, அவர் மேல துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கோர்ட் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆகையால் மக்களை அரசியல்வாதிங்க அப்படிங்கிறவங்க உங்களுக்கு பிடிக்காட்டியும் சரி, ஆனால் அவர்கள் பொது வாழ்வில் இருப்பவர்கள், அவர்களுக்கு எதிரிகள் அதிகம். அவர்கள் மேல சும்மா போலீஸ் கேஸ் போட்டாலோ, இடி ரைடு விட்டாலோ, சிபிஐ ரைடு விட்டாலோ உடனே அவர்கள் ஊழல்வாதிகள் அப்படின்னு நம்ம நம்பிடக்கூடாது. நம்முடைய ராஜா அவர்களின் கேஸை எடுத்துக்கங்க. அவர் ஜெயில போறியா போடு, நான் ஒரு வாய்தா கூட வாங்க மாட்டேன், எங்க நிரூபிச்சிருக்காமி அப்படின்னு சொன்னாரு. கடைசி வரைக்கும் நிரூபிக்கவே முடியல, பொய் கேஸ் தெரிஞ்சு போச்சு. நீதிமன்றம் கேஸ் போட்டவங்களை கண்டித்தது. ஆகையால் மக்களாகிய நாம் தாம் அரசியலை சற்று நுண்ணறிவோடு விளங்கிக் கொள்ள வேண்டும். நன்றி.